மாஸ்டர் ஒரு வழியா ஃப்ளெமிங்க சிஎஸ்கேல இருந்து தூக்கிட்டாங்க, இல்ல தூக்க வச்சுட்டோம். ஆனா, இப்போ சிஎஸ்கே இருக்க பரிதாப நிலையில ஒரு கோச்சோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரப்போற கோச்சு எந்த மாதிரி இருக்க போறாரு அப்படிங்கிறத வச்சு தான் சிஎஸ்கே கப் அடிப்பாங்களா மாட்டாங்களான்றது நெறையவே டிசைட் ஆகும். சில பல பேர்லாம் அடிபடுது. அந்த பேர்லாம் கேட்கும்போது ஆப்போனன்ட்க்கு பயம் வருதோ இல்லையோ, நம்மளுக்கே பயம் வருது. அந்த பேர்லாம் வச்சு இந்த வீடியோல யாரு, என்ன, ஏதுன்னு அலசுவோம். சொல்லுங்க மாஸ்டர். இல்ல பேருக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்கே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அடி வாங்குனத பொறுத்து என்ன வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி மாடர்ன் மிச்சம் T20 சாப்பிடக்கூடாது. அக்ரஸிவ் மைண்ட் செட்ட வந்து டீமுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். அ அத விட முக்கியம் வந்து நம்ம இந்த இன்ஜூரிய கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிடுங்க ப்ளீஸ். இன்ஜுரி ஓகே. இந்த மாடர்ன் T20 அப்ரோச் ஓகே மாஸ்டர். ஆனா இன்ஜுரி வந்து வெறும் ஹெட் கோச்சோட ரோல் மட்டும் இல்ல. மேபி அவங்க வந்து அந்த டீம் என்விரான்மென்ட் எல்லாமே அப்படி செட் பண்ணலாம். இல்ல அததான் சொல்றேன். கோச் வந்து அது மட்டும் இல்ல இல்லைங்களா? அவரு தான் அத எல்லாத்தையுமே வந்து இருக்கிற ஸ்டாஃப்ப வச்சு மேனேஜ் பண்ண போறாரு. சோ அவரு கரெக்ட்டா என்ன டைரக்ஷன் குடுக்குறாரோ அத பொறுத்து தானே இருக்கு. அவன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்க மாரி இருக்கு. கொஞ்சம் பாருப்பா அததான் சொல்லணும்ல. அத ம். சொல்லாம நீங்க உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ம். இத விட நான் இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ மட்டும் வச்சு போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ நீங்க வந்து இருக்கிற பிளேயர்ஸ புறக்கி போடுறது ஒர்க் அவுட் ஆகாது. போய் நீங்க ஸ்கவுட் பண்ணணும். ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு ஏரியாலயும் போய் ஸ்கவுட் பண்ணி டேலண்ட்ட வந்து பில்ட் பண்ற அந்த மைண்ட் செட்லாம் இவங்க தான் இன்ஸ்டில் பண்ணணுங்கிறது தான் பேசிக் குவாலிட்டி சிஎஸ்கே இருக்கிற நிலைமைக்கு. சரி. அதுல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது, இந்த அக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றது புடிச்சிருந்தது. ஆனா, அதுல வந்து எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க அக்ரெசிவ் மைண்ட் செட் ஃபாரின் நேஷனல பிரிஃபர் பண்ணுவீங்களா? இல்ல வந்து டொமஸ்டிக்கா இருக்கிறத வந்து பிரிஃபர் பண்ணுவீங்களா? நீங்க பெர்சனலா? எனக்கு எதுனாலும் ஓகே. புது கோச் வந்தா மட்டும் போதும். அக்ரெசிவா இருந்தா மட்டும் போதும். உருப்படியான கோச் வந்தப்போ இன்ஃபாக்ட் ஃபாரின் இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னவா இருக்கும்னா, அவங்க வெளியிலயும் பார்த்துட்டு வருவாங்க. கரெக்ட்டா இப்ப நம்ம இந்தியன் கோச் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ஆர் மோஸ்ட் லைக்லி அவங்களுக்கு வந்து வெளி குளோபல் டோர்னமெண்ட்ஸ்ல பிரான்சைஸ்ல வந்து எக்ஸ்போஷர் இருக்காது. இருக்காது. வெளியில இருந்து வந்தாங்கன்னா அந்த அட்வான்டேஜ் இருக்கும். பட் என்ன சொல்றது, அவங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, அவங்க வந்து நெறைய இந்தியால தங்கி ஸ்கவுட் பண்றது வந்து அவங்களுக்கு சேலஞ்சா இருக்கும். ஸோ ம். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதனால தான் சொல்றேன். எனக்கு எந்த கோச்சா இருந்தாலும் ஓகே. அவங்க இதெல்லாம் திங்க் பண்ணி டீமுக்குன்றத எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இன்ஃபாக்ட் சிஎஸ்கேவோட டிஎன்ஏ கொஞ்சம் ஒட்டி இருந்தா இன்னும் நல்லது. ஏன்னா, நம்ம ம். தோனியோட ரோல் என்ன ஆக போகுதுங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒருவேள அவர் இல்ல தான் தாங்கி நம்ம போ அந்த மாட்டாரு. பேர பார்க்கும்போது வந்து நம்ம அத பத்தி பேசுவோம். ஆம். ஒருவேள வந்து தல தோனியே வந்து கோச் ஆயிட்டாருன்னா? இல்ல, இல்ல. அதான் அதுலயும் சொன்னேன். டவுட்டு. ஆகறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னைய பொறுத்தளவுக்கு அவர் ஆகாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா, ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் நீடட் ராதர் தென் கிவிங் ஹிம் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கோச்சிங். ஏன்னா, அவர வந்து என்ன சொல்றது மென்டாரா தான் டீம் மெம்பர்ஸ் பார்ப்பாங்க இல்லைங்களா? ஒரு 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 வேற லெவல்ல தான் வச்சு பார்ப்பாங்க. கோச்சுங்கிறது பழைய காலத்துலலாம் இருக்கிற மாரிலாம் இல்ல. கொஞ்சம் இறங்கி இப்ப செய்ய வேண்டியது இருக்கு. அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் உள்ள இறங்க வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தோனி மென்டாரா டீம் என்விரான்மென்ட்ல இருந்தா போதுங்கிறது தான் என்னோட வியூ. ம். ஓகே. இப்ப நம்ம அந்த சில பல பேர்கள பத்தி பேசிருவோமா? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. அதான் வந்து ஆல்பி மார்கல வந்து ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அவர் வந்து பழைய சிஎஸ்கே பிளேயரும் கூட. ஸோ நீங்க எதிர்பார்க்குற குவாலிட்டீஸ்லாம் இருக்கு. டிஎன்ஏலாம் இருக்கு. ஆனா ஆஸ் அ கோச்சா எப்படின்றது எனக்கு தெரியல. குளோபல் டோர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் வந்து ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்ற ஒரு ஆங்கிள்ல நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்னொரு ஃப்ரான்ச்சைஸிக்கு. இல்ல அதுதான் நம்ம ஃபாரின் கோச் ஓகேங்களா. ஆனா அவர் வந்து ரொம்ப நாளா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியால வந்து அவ்ளோ இன்வால்வ்டா இல்ல. அது ஒண்ணு தான் டிஸ்அட்வான்டேஜ். பட் நீங்க சொன்ன மாரி அந்த நம்ம சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மென்ட் இதுல வந்து இருக்காரு. நான் வந்து அவர வந்து அக்ரஸிவ் பேட்ஸ்மேனா பார்த்திருக்கேன். அக்ரஸிவ் கோச்சாங்கிறது எனக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல. நான் இன்னொரு பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது வந்து இன்னொரு கோச் நம்ம பேட்டிங் கோச்சா இருக்காருன்னு நினைக்கிறேன். கரண்ட்டா நம்ம மைக் ஹஸ்ஸி மைக் வந்து ஹெஸி. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆக்சுவலா அதுக்கு வந்து கொஞ்சம் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பெகுலேஷன் ரொம்ப இந்த மாரி அலசி ஆராய்ஞ்சா எப்பவுமே ரொம்ப சிம்பிளா முடிவு பண்ணுவாங்க சிஎஸ்கே. ஆல்ரெடி வந்து பேட்டிங் ஆமாமா. கோச்சா அந்த மாரி இருக்காரு. நெறைய ஸோ வாய்ப்பு இருக்கு. அகைன் அவர் வந்து சிஎஸ்கே டிஎன்ஏ ரொம்ப நாளா இருக்கு. மிஸ்டர் கிரிக்கெட், பேட்டிங் வந்து பெர்ஃபெக்ஷன் எல்லாம் ஓகே. அகைன் அவர் வந்து இப்ப நம்ம பழைய கோச்ல பார்த்தது என்னன்னா, கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போயிடுறது. அந்த மாரி இல்லாம லேட்டஸ்ட் நம்ம T20 என்ன மாரி நடக்குதுங்கிற அந்த ஸ்டடி இருந்து, அந்த மைண்ட் செட் இருந்தாருன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு ஹஸ்ஸி இஸ் த பெர்ஃபெக்ட் கோச்.
நான் இன்னும் ஒண்ணு பார்த்தேன். அவர் பிபிஎல்ல ஏதாவது கோச் பண்ணியிருக்காரா? ஏதாவது இன்வால்வ்டான்னு பார்த்தேன். இல்ல. கிடையாது. அவர் வந்து பிளேயரா தான் இருந்திருக்காரு. ஸோ கோச்சிங் அஸ் சச் வந்து அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அது ஒரு சின்ன டிராபேக் பிளஸ் அட்வான்டேஜ். ஏன்னா, அவர் வந்து ஃப்ரெஷ் ஐடியாஸ் வந்து இங்க அவருக்கு தோன்றத பண்ணலாம். பட் அந்த மாடர்ன் அக்ரெசிவ் கிரிக்கெட் வந்து அவர் கொண்டு வராரா? மிஸ்டர் கிரிக்கெட்ல கொஸ்டினே இல்ல. அந்த ம். இது மட்டும் அவர் கொண்டு வந்தாருன்னா, ஹி இஸ் த ரைட் பிக். ஆல்ரெடி இருக்காரு. ஓகே. இன்னொரு ஒரு பேர் வந்து ஸ்டார்ட்டிங்ல அடிபட்டுட்டு இருந்துச்சு. இப்ப எப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து இந்த உள்ளூர் ஹேமங் பதானி. ஏன்னா வந்து அவர் ம். வந்து ஓனர்ஸ்க்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஸோ சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸோட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு. அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் அ ப்ரூவன் இன்டர்னல், அதாவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ப்ரூவன் இன்டர்னல் கோச் மாரி தான் அவரு. எக்ஸெப்ட் லைக் அவர் ஐபிஎல் மாரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஜெயிக்கலையே தவிர, பட் ஐ திங்க் ஹி ஹேஸ் அ கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவரோட பேருமே அடிபட்டு இருந்துச்சு. டிசில இருந்தார் போன தடவ. ஒரே சீசன் தான் தூக்கிட்டாங்க. ஸோ நீங்க என்ன இல்ல. ஆனா நினைக்கிறீங்க? அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா தெரியும். ஓகேங்களா? லோக்கல் இந்தியன் கண்டிஷன்ஸ். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து ரொம்ப க்ளோஸ்லி இன்வால்வ்டா இருப்பாரு. அவருக்கு அது செம்ம அட்வான்டேஜ். மேபி நம்ம ஏன் இந்த ஹைபிரிட் மாரி ஏதாவது வச்சுக்கிட கூடாதா? ஒரு 2 ஏங்க நடக்கிறதே வந்து 60 நாள், 60 30 நாள், நீ 30 நாள் நானா வச்சுக்க முடியும்? இல்ல அப்படி இல்லங்க. ஸ்கவுட்டிங்லாம் வந்து அப்பன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, வெளிநாட்டு கோச் எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்தியால வந்து இப்ப டிஎன்பிஎல் நடக்குதுன்னா வரணும். ராஜஸ்தான்ல ஒரு இது நடக்குதுன்னா வந்து நீங்க பார்க்கணும். அது வந்து அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா? அந்த ஆங்கிள்ல நான் கேட்டேன் நானு. ஓகே. சிஎஸ்கே கிட்ட நீங்க சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது டிஃபரெண்டா யோசிச்சுட்டு வந்தாலும் வருவாங்க. ஒய் நாட் ஆஷ் அண்ணா ஆர் பி டாக்? 2 பேருக்குமே வாய்ப்பு இல்ல. பட் ஆனா நான் சொல்றேன். ஆப்ஷன்னா கொண்டு வரலாம். அதான் நீங்க சொன்ன மாரி நெறைய இது டிக் ஆகும். ஸ்வாப் பண்ணிக்கிற மாரி பண்ணிக்கலாம்ல. இங்கிலாந்துக்கு நாங்க ஃப்ளெமிங்க குடுத்தோம். எங்களுக்கு மெக்கலம் எடுத்துக்கோங்க. ஒரே அடிதடியா இருக்கும். அதுவுமே வந்து ஒரு நல்ல சாய்ஸா தான் இருக்கும். நீங்க கேட்குற அந்த அக்ரெசிவ் இது வந்து வந்துரும். ஆனா அந்த T20 ஸ்மார்ட்னஸ் வருமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் அது மார்க். வராது. பிளஸ் அவர் அங்க இன்னும் ஷார்ட்டர் ஃபார்மட் கோச்சா இருக்காரு. கன்டின்யூ ஆகுறாரு இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ம். ஓகே. இதெல்லாம் வந்து நான் பார்த்த பேர்கள் அண்ட் வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நாங்க நெனைக்கிற பேர்கள். கண்டிப்பா வந்து யாரோ ஒருத்தங்க வரப்போறாங்க. அது யாருன்னு தான் தெரியல. அண்ட் சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் வந்து அந்த கோச்சோட ரோல் வந்து ரொம்பவே வந்து குரூஷியலா இருக்க போகுது. நீங்க யாரெல்லாம் கோச்சா வரப்போறாங்க, இல்ல வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, இல்ல இவங்க வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம். அண்ட் மாஸ்டர். தேங்க் யூ.